ஹாய் அண்ட் வெல்கம் டு சி தமிழ் வழங்கும் மஞ்சளப்பட்டி. நான் இன்னும் மைசூர்ல தாங்க இருக்கேன். இன்னைக்கு நம்ம மைசூர்ல பார்க்க போற டிஷ் வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு டிஷ். இங்க கர்நாடகால ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். அதை ப்ரிப்பேர் பண்ணி தரத்துக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு குக் வந்திருக்காங்க. அவங்களோட பேரை முதல்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், நமஸ்காரா. ನಮಸ್ಕಾರ. ನಿಮ್ಮ ಹೆಸರೇನು? ನಮ್ಮ ಹೆಸರು ಜಯಲಕ್ಷ್ಮಿ. ஜெயலட்சுமி. பிறந்து வளர்ந்தது எல்லாமே மைசூர் தானே? மைசூர். ಮೈಸೂರು. ಓಕೆ. ಮೈಸೂರ್ பிடிக்குமா? ಈ ಡಿಶ್ ಹೆಸರೇನು? ನುಚ್ಚುಂಡೆ. நொச்சுண்டே. கர்நாடகா ஸ்பெஷலா? ಕನ್ನಡ. எல்லாம் ஸ்டீம் தான். ஃபுல்லா அந்த ஸ்டீம்லயே இதாயிடும். ஆயில்லாம் எதுவும் இல்லாம ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு ஆரோக்கியமான ஒரு டிஷ், ரொம்ப டேஸ்டியான டிஷ், புரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கர்நாடகா ஸ்பெஷலான நொச்சுண்டே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ಲವಂಗ, ಈರುಳ್ಳಿ, வெங்காயம், ಹೆಸರು ಬೇಳೆ, பைத்தம்பருப்பு, ಕಡಲೆ ಬೇಳೆ, கடலைப்பருப்பு, ಅಲಸಂದಿ ಕಾಳು, தட்டைப்பயிறு, ಕಾಯಿ ತುರಿ, தேங்காய் பூ, ಚಕ್ಕೆ, பட்டை, ಶುಂಠಿ, இஞ்சி, ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು, கொத்தமல்லி தலை, ಸೊಪ್ಪಿಗೆ, தில், ಕರಿಬೇವಿನ ಸೊಪ್ಪು, கருவேப்பிலை, ಮೆಣಸಿನಕಾಯಿ, பச்சை மிளகாய், ಉಪ್ಪು, சால்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் தயாராக இருக்கு. நிறைய வந்து பருப்பு வகைகள் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. பார்த்தா இங்கே வந்து பைத்தம்பருப்பு இருக்கு, கடலைப்பருப்பு இருக்கு, தட்டைப்பயிறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே அவங்க ஊற வச்சிருக்காங்க. தேங்காய் எல்லாமே நல்ல நியூட்ரிஷனோட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். அதோட வந்து தில், அதாவது நார்த் இந்தியாவில் தில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான ஒரு ஹர்ப். அதோட கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பட்டை, வெங்காயம், லவங்கம், நல்ல எல்லாமே வாசனை தரக்கூடிய பொருட்கள். இன்னைக்கு வந்து நான் இந்த ரெசிபியை கற்றுக்க போறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதை வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணோம். அம்மா, இதை வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? நீங்க சின்ன குழந்தைல இருந்து நீங்க குக்கிங் பண்றீங்க. நான் இப்போ சின்ன குழந்தை, எனக்கு குக்கிங் பண்ணணும்னு ஆசை இருக்கு. எனக்கு நொச்சுந்தி எப்படி குக் பண்ணணும்னு சொல்லி தரீங்களா? நான் பண்றேன், நீங்க எனக்கு ஒவ்வொன்றா எடுத்து கொடுங்க. ஓகேவா? ஓகே, வாங்க. நொச்சுண்டே. இப்போ ಫಸ್ಟ್ ಏನ್ ಬೇಕು? ಓಕೆ, ಮಿಕ್ಸಿ. அதுல ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய். ஓகே, எவ்வளவு? ரெண்டு பச்சை மிளகாய் போடணும் அப்படின்னு இருக்காங்க. 2 பச்சை மிளகாய் போட்டாச்சு. ஓகே. பட்டை அது 3 பீஸ். ஓகே, நல்ல 3 பீஸ் பட்டை போட்டாச்சு. ಶುಂಠಿ. ಶುಂಠಿ எவ்வளவு ಬೇಕು? 3 ಪೀಸ್. 3 பீஸ். ஓகே. ಲವಂಗ 4. லவங்க 4 பீஸ். ஓகேவா? ஓகே, லவங்க வந்து 4 பீஸ், அதுவும் போட்டாச்சு. ಉಪ್ಪು. உப்பு 1 ಸ್ಪೂನ್. கொஞ்சம். கொஞ்சமா போடணும் அப்படின்னு இருக்காங்க. அது போட்டாச்சு. ஓகே, அடுத்து இத முதல்ல. ஓகே, இத முதல்ல வந்து நம்ம மிக்ஸில போட்டு ರುಬ್ಬಿಟ್ಟು. வாட்டர் ಬೇಕಾ? ಬೇಡಿ ಹಂಗೆ. ஓகே, ಸಾಕು. அப்பா, அந்த பச்சை மிளகாவோட அந்த காட்டு வந்து நம்மளுக்கு சூப்பர்பா கிடைக்குதுங்க. ஓகே, ಅಲಸಂದಿ ಕಾಳು, அல்சந்தி, தட்டைப்பயிறு. ஓகே, சோ இது ஃபுல் ಬೇಕಾ? ಫುಲ್. ಓಕೆ. ಆಯ್ತು, ರುಬ್ಬೇಕು. Okay. கொஞ்சமா தண்ணி. ಒಂದೇ ಒಂದು, ಇಷ್ಟು ಒಂದು ಕೊಂಚ. ಕೊಂಚ ಸಾಕು. ಸಾಕು ಸಾಕು. ಸಾಕು. ಓಕೆ. இப்போ என்ன ಬೇಕು? ತಗೊಂಬಿಡಿ. ಹೌದಾ? ಇದು இப்போ ಓಕೆ. ಇದು ಆಯ್ತು. ಇದು ಇದೆಲ್ಲ ಕೊಟ್ಟಲಾಮ? ಮಚ್ಚಲಿಗೆ ಅದನ್ನ ಹಾಕಿ. ಸರಿ. மிக்ஸி ಬೇಕಾ? வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான இந்த தட்டைப்பயிரெல்லாம் வந்துட்டு பச்சை மிளகா, பட்டை எல்லாம் போட்டு நல்லா வந்து 1க்கு 2 அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஏன் ಬೇಕು? ಈಗ ಈರುಳ್ಳಿ ಹಾಕಿ. ಈರುಳ್ಳಿ ಫುಲ್ ಎಲ್ಲ
ಕಡಲೆಬೇಳೆ ಕಡಲೆಬೇಳೆ ಫುಲ್ಲಾ ಸಾಕು ಸಾಕು. ಏನು ಹೆಸರುಬೇಳೆ ಪೈತಂಬರ್ಪು ಸಾಕು. ಕರ್ಬೇವಿನ ಸೊಪ್ಪು ಸಾಕು ಸಾಕು. ಸಬ್ಸಿಗೆ ಸೊಪ್ಪು ದಿಲ್ ಹಾಕಿ ಜಾಸ್ತಿನೇ ಹಾಕಿ. ಇದು நல்ல ಸ್ಮೆಲ್ ಇಲ್ಲ. ಸಾಕು ಸಾಕು. ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪ ಜಾಸ್ತಿಗ ಸಾಕು ಸಾಕು. ಕಾಯಿ ತುರಿ தேங்காய் பூ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿ. ஓ ஓகே. அடடடடா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. கையில மிக்ஸ் ಮಾಡಿ. ಕೈಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿ. நல்ல ஸ்மெல். சூப்பர் ஸ்மெல் வருது. சாக்கா? சாக்கு. இந்த கலவையை பாத்தீங்களா? நொச்சுண்டே. அதோட கலர் அந்த காம்பினேஷன் பார்க்கிறதுக்கே அவ்வளவு பிரமாதமா இருக்கு. கிரீன் கலர் ஈவனா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரான ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்தணும் அப்படின்னு இருக்காங்க. பர்னர் ஆன் பண்ணிடலாங்க. ஆன் பண்ணு. தண்ணி ಸ್ವಲ್ಪ ಹಾಕಿ. ಸಾಕು ಸಾಕು. ಈಗ ಬಟ್ಟೆನ ಕಟ್ಟಬೇಕು. துணியை கட்டணும். ஓஹோ இவ்வளவு வேலை இருக்கா இதுல? வித்தியாசமான ஒரு டிஷ் தான். சேர்க்க ஸோ நீங்க வந்து எடுக்கிற துணி வந்து நல்ல தின்னா வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ரொம்ப திக்கான கிளாத் எடுக்கல. ஸோ தின் கிளாத்தா எடுத்து மேல நல்லா இப்படி கட்டி விட்டுருங்க. ஓகே. இது இது உண்டை கட்டு இது அதுல வைக்கணும். ஓகே இந்தாங்க. நொச்சுண்டே. இது ஸ்டீம்ல எவ்வளவு நேரம் இருக்கணும்? ಸ್ಟೀಮ್ನಲ್ಲೇ ಮಾಡ್ಬೇಕು ಇದನ್ನ. டைம் 10 ನಿಮಿಷ. 10 நிமிஷம். பிரமாதமான ஒரு ஸ்மெல் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ಆಗಿದೆಯಾ? ಆಗಿದೆಯಾ ನೋಡಿ. ನೋಡ್ರಿ. ಆಗಿದೆ. ஆயிடுச்சு. இது காம்பினேஷன் இது அப்படியே சாப்பிடலாமா இல்ல கூட சட்னி கிட்னி ஏதாவது வச்சு சாம்பார்? ಚಟ್ನಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ತಿನ್ಬೋದು. ಮೊಸರು ಇದೆಯಲ್ಲ, ಮೊಸರು ತೈರೋட நல்லா இருக்கும். ಮೊಸರು ತಿನ್ಬೋದು. ಊಟ ಮಾಡುವಾಗ ನೆಂಚ್ಕೊಂಡು லஞ்சுக்கே சாப்பிடலாம். அம்மா தான் அடடடடா. இதை வந்து நம்ம தயிரோட காம்பினேஷனா வந்து லஞ்சு கூட சாப்பிடலாமா? முதல்ல இப்போ வந்து ஒரு தட்டுல நம்ம இதை எடுத்து வச்சுப்போம். கொடுங்க. ತಣ್ಣಗೆ ಆರದ ಮೇಲೆ ತಿಂದ್ರೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. ಬಿಸಿಲಿ ತಿನ್ನಕ್ಕಾಗಲ್ಲ. ಆರದ ಮೇಲೆ ತಿಂದ್ರೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. ಇದು ರೆಡಿ. ನೊಚ್ಚುಂಡು. ನೊಚ್ಚುಂಡೆ ರೆಡಿ. ನೊಚ್ಚುಂಡೆ ರೆಡಿ. ಇದು ಮೇಲೆ ಚಟ್ನಿ. ಇದು ಮೊಸರು. ಮೊಸರು. ಈಗ ಹಾಕೊಂಡು ಹಂಚ್ಕೊಂಡು ತಿನ್ಬೋದು. சூப்பரா இருக்குங்க பாக்கிறதுக்கு. பிரமாதமா நமக்கு தயிர் போட்டு அதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ. ஓகே. நொச்சுண்டே இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ಸ್ವಲ್ಪ ரீகேப். நுச்சுண்டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோடய 3 பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. 3 பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு லவங்கம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் முதல்ல ட்ரையா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற தட்டைப்பயிர் அதோட சேர்த்து லேசா தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி 1க்கு 2 அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடய அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஊற வச்சிருக்கிற பைத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கையில ஈவனா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சிருக்கேன். அடுப்புல ஒரு பெரிய பாத்திரத்தை வைங்க.
அந்த பாத்திரத்துல தண்ணியை ஊற்றுங்க. அந்த பாத்திரத்து மேல ஒரு துணியை வச்சு ஈவனா கட்டிடுங்க. கட்டின துணி மேல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க கலவையை வந்துட்டு உருண்டை உருண்டையா பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் மேல ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணீங்கன்னா உங்களோட நுச்சுண்டே தயாருங்க.